ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் பிஎஃப் பென்ஷன் திட்டத்தின் கீழ் ஒருத்தர் 10 ஆண்டுகள் வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பென்ஷன் கிடைக்கும், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதன் உறுப்பினர்களான வருங்கால வைப்பு நிதி திட்டத்தை வழங்கிட்டு வராங்க. இந்த திட்டத்தின் கீழ் இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் தங்கள் சேவை காலம் மற்றும் சம்பளத்தின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பென்ஷன் பெற முடியும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ இதில் நம்ம ஒருத்தவங்க 10 வருஷம் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பென்ஷன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போது ஊழியர்கள் தாங்கள் பணியில் இருக்கும்போது வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் மாதம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பங்களிப்பு அவங்க ஒரு குறிப்பிட்ட தொகை ஓய்வூதிய திட்டத்துக்காக அவங்க ஒதுக்கிட்டு வரணும். இந்த திட்டம் பார்த்திங்கன்னா தொழிலாளர் ஓய்வூதிய திட்டம் இபிஎஸ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மீதி தொகை இபிஎஃப் திட்டத்தில் டெபாசிட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தொழிலாளர் ஓய்வூதிய திட்டம் நவம்பர் 16, 1995 பார்த்திங்கன்னா இபிஎஃப் அமைப்பால் தொடங்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அதற்கு முன்னர் 1971ஆம் ஆண்டில் ஃபேமிலி பென்ஷன் ஸ்கீம் அப்படின்ற திட்டம் மட்டும்தான் இருந்ததாக சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் உறுப்பினர் இறந்த பின்னரே அவருடைய குடும்பத்தினர் பென்ஷனை வாங்குற மாதிரி இருந்தது. உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்கள் அல்லது பரிந்துரைக்கப்பட்டவர்களுக்கும் ஓய்வூதியத்தை வழங்கிட்டு வராங்க. பென்ஷன் பெற என்னென்ன தகுதி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு நபர் தொழிலாளர் ஓய்வூதிய திட்டத்தில் பென்ஷன் பெற சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நிபந்தனைகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குறைஞ்சபட்சம் ஒருத்தர் 10 ஆண்டுகள் சேவை செஞ்சுருக்கணும். அதே மாதிரி 58 வயசு முடிச்சிருக்கணும். பதிவு செய்யப்பட்ட இபிஎஃப் உறுப்பினராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலைவாய்ப்பு முழுவதும் இபிஎஸ் திட்டத்திற்கு தொடர்ந்து பங்களித்தல் போன்றவை செய்தால் மட்டுமே பென்ஷனை பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. இபிஎஃப் உறுப்பினர்கள் தங்கள் பணிக்காலத்தில் தங்கள் அடிப்படை சம்பளத்தில் பார்த்திங்கன்னா 12% ஊழியர் வருங்கால வைப்பு நிதிக்காக பங்களிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் 8.33% இபிஎஸ் திட்டத்தில் போய் சேர்ந்துடும். அதே மாதிரி 3.67% தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பென்ஷன் ஸ்கீமுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இபிஎஸ் திட்டத்தில் டெபாசிட் செய்யப்படும் தொகை தான் பார்த்திங்கன்னா பிறகு பென்ஷனாக வழங்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழிலாளர் ஓய்வூதிய திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நபர் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் சேவை செய்து 52 ஆண்டுகள் பூர்த்தி செய்திருந்தால் அவர் குறைந்தபட்சம் மாதாந்திர ஓய்வூதியமாக 1000 ரூபாய் பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2014ஆம் ஆண்டில் மத்திய அரசு இபிஎஸ் திட்டத்தின் குறைஞ்சபட்ச ஓய்வூதியத்தை 1000 நிர்ணயிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த குறைஞ்சபட்ச தொகையை 7500 அதிகரிக்கணும்னு கோரிக்கைகளும் நிறைய எழுந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் ஒரு உறுப்பினரின் சேவை, அவர்கள் ஓய்வூதிய நிதிக்கு பங்களித்த ஆண்டுகளின் எண்ணிக்கை மற்றும் ஓய்வூதியத்துக்கு முந்தைய 60 மாதங்களின் சராசரி சம்பளத்தை கருத்தில் கொண்டு தான் நிர்ணயிக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கீழ்காணும் நம்ம ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா வச்சு நம்ம எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா. அதாவது ஓய்வுக்கு பிறகு ஒரு எம்ப்ளாயி எவ்வளோ அவர் ஓய்வூதியம் வாங்குவார் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்கு, அதாவது ஓய்வூதியம் ஈக்குவல் டு ஓய்வூதியம் பெறக்கூடிய சம்பளம், அதாவது லாஸ்ட்டு 60 மாதத்தினுடைய சராசரி நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்டு நீங்கள் எத்தனை வருஷம் வேலை செஞ்சீங்களோ அத்தனை வருஷத்தை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைடட் பை 70 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒருத்தருடைய 60 மாதத்தினுடைய சராசரி 15,000 ரூபா வருது அப்படின்னா, அவர் 10 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கார் அப்படின்னா ஓய்வூதியம் அவருக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 × 10 டிவைடட் பை 70, அவருக்கு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 2143 அவருக்கு மாதம் ஓய்வூதியம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுடைய அமௌண்ட் 60 மாதத்துக்கு சராசரி எவ்வளோ வருது அப்படின்றத மல்டிப்ளை பண்ணி 70ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுடைய பென்ஷன் எவ்வளோ வருன்றதை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.